குட்டி விலாகில் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் பார்க்கலாமா? நேற்று நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே விபா கேட்டா, நாளைக்கு இடியாப்பம் செய்கிறியாம்மா காலையில் டிஃபனுக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இட்லி மாவு காலி, அரைக்கிறதுக்கு அரிசியும் இல்லை. அதனால நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஆனால் இடியாப்ப மாவும் ஆல்மோஸ்ட் காலி தான். இதுக்கப்புறம் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சப்போ, சரி நவம்பரில் விபா பர்த்டே வரும்போது அப்பா அம்மா வருவாங்களே, ஸோ அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. சரி அது வரைக்கும் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி வாங்கலை. பார்த்தா கரெக்டாக அவள் கேட்டுட்டா வேணும் அப்படின்ட்டு. அப்பயே நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாது என்கிட்ட மாவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா காலையில ஏஞ்சிட்டு கிச்சனுக்குள்ள என்டர் ஆனோனே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி இருக்கிற மாவுல அவங்க 2 பேருக்கு இடியாப்பம் செஞ்சுட்டு, நம்ம சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதுல வேற இடியாப்பம் மாவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. கொஞ்சமா தானே இருக்கு. ஸோ தண்ணி எவ்வளோ ஊத்துனேன்னும் தெரியல. சரி கொஞ்சமா எடுத்து வைக்கலான்ட்டு, அந்த கொதிக்கிற தண்ணி எடுக்கவும் டம்ளர் அதுல விழுந்து கை வேற சுட்டுட்டேன். அந்த போராட்டம்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு இடியாப்பம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால், எங்களுக்கு சப்பாத்தி. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளா தக்காளி தொக்கும் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சிருந்தேன். எனக்கு என்னமோ லெமன் ரைஸ் முடிச்சு வெரைட்டி ரைஸ்ல இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட சூப்பரா சாப்பிடலாம். அவருக்கும் விபாக்கும் முட்டை வேக வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன். நம்ம வீட்ல எப்பயுமே சரி, இந்த டீ குடிக்கிற விஷயத்துல குடிக்க வேண்டாம்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ, மறுநாள் நல்லா மழை பெய்யும். இல்லன்னா வெதர் சூப்பரா இருக்கும். இப்படியெல்லாம் நம்மள உசுப்பேத்தி விட்டா நம்ம என்ன பண்றது? சரி டீ போடு அப்படின்னு சொன்னா, அவருக்கும் சேர்த்து நானும் போடுவேன். இப்பல்லாம் கடவுளுக்கு என் மேல அக்கறை இருக்கோ இல்லையோ, என் நிஷான் வந்து கரெக்ட்டா நான் அந்த டீ கிளாஸ் வாயில வைக்கிறேன். கரெக்ட்டா ஏஞ்சி வந்துருவான். அத எப்படி அவனுக்கு தெரியுதுன்னே தெரியாது. அதனாலேயே இப்ப டீ குடிக்கிறது சுத்தமா இந்த மாரி டீ போட்டு வைப்பேன். ஆனா பார்த்தா, அவ்வளோ நேரம் நல்லா தான் தூளியில தூங்கிட்டு இருப்பான். கரெக்ட்டா பார்த்து ம்ஹ்ம்பா. அதுக்கப்புறம் தூக்கலன்னா ஒரே அழ தான். ஏதோ யாரோ வந்து அடிச்ச மாரி அழுவான். அவருக்கு டீனா கொதிக்கணும். அப்படியே ஊதி ஊதி குடிக்கிற மாரி இருக்கணும். இது என்னோட டீ இப்ப நான் எப்போ ஒரு 6 மணிக்கா போட்டிருப்பேன். அது அங்கேயே உட்காரும். இவங்கெல்லாம் கிளம்பி போய் என் வேலைல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள கவனிக்கிறதே. எனக்கு பெருசா அப்படி காலையில ஏஞ்ச உடனே டீ கிடைக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டீ எல்லாம் எனக்கு பழக்கமும் இல்ல. இங்க வந்து தான் இவரு குடிக்கும்போது அப்படியே சேர்ந்து குடிக்கிறது அந்த மாரி. ஆனா எனக்கு வந்து அப்படி குடிக்கிற மாரி இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து குடிக்கணும். அவசர அவசரமா அப்படி குடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. இப்படி சொல்லியே அந்த ஆறிப்போன டீ குடிச்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு. எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருக்கி துடைக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒட்டடை இருக்கா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி போயிட்டே இருந்தது. கிளீனிங் அப்படின்னு ஆரம்பிச்சாலே அப்படிதானே. கிளீனிங்ன்னு எடுத்தாலே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுவே போயிட்டுருக்கும். ஆனா, இப்ப நிஷான வச்சுட்டு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போதைக்கு நம்மளால எவ்வளோ பண்ண முடியுமோ, அவ்வளோ பண்ணிட்டு மனச திருப்திப்படுத்திக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நிஷான குளிக்க வச்சுட்டு, அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு, இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.